வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலதர்மன் கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 50 கேள்வி. இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அரசியலமைப்பு ஒரு 25 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. டேஸ் ஆனது சட்டங்களுக்கு விளக்கம் அளிப்பதையும் அரசமைப்பை பாதுகாப்பதையும் பணியாக கொண்டிருக்கிறது. பி ஆன்சர் நீதித்துறை. ரெண்டாவது கேள்வி. சுல்தான் இல்லாத போது டேஸ் என்னும் அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் தலைமை தாங்கி நடத்துவார். பி ஆன்சர் குவாசி உல் குசாட். மூணாவது கேள்வி. டேஸ் பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றமாகும். டி ஆன்சர் திவான்ஜி ரியாசத். நாலாவது கேள்வி. கிழக்கிந்திய கம்பெனி டேஸ் ஆம் ஆண்டு முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டது. ஏ ஆன்சர் 1600. அஞ்சாவது கேள்வி. கூற்று 1 மதராஸ் நிர்வாகத்தில் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசன்டினா வழக்கு ஆகும். கூற்று 2 1656 ஆண்டு இந்த வழக்கு நடந்தது. ஏன் சார் கூற்று 1 சரி 2 தவறு. ஆறாவது கேள்வி. டேஸ் ஆம் ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது. டி ஆன்சர் 1672. ஏழாவது கேள்வி. 1976 ஆண்டு டேஸாவது அரசமைப்பு திருத்த சட்டம் உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்தது. பி ஆன்சர் 42. எட்டாவது கேள்வி. இந்திய சுதந்திர சட்டம் டேஸாம் ஆண்டு மூலம் அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது. பி ஆன்சர் 1947. ஒன்பதாவது கேள்வி. இந்திய அரசமைப்பு டேஸ் அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது. சி ஆன்சர் 3. பத்தாவது கேள்வி. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. பி ஆன்சர் நீதித்துறை. 11வது கேள்வி. புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் டேஸ் ஆம் துவங்கப்பட்டது. ஆன்சர் 1950 ஜனவரி 28. 12வது கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் டேஸாவது பிரிவின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. சி ஆன்சர் 214. 13வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் விதி டேஸில் வழங்கப்படும் உரிமை மனிதனின் இருதையும் உயிர் சக்தியும் ஆகும். ஏ ஆன்சர் 32. 14வது கேள்வி. 226 மற்றும் 227 சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தின் டேஸ் அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. சி ஆன்சர் நீதி புனராய்வு. 15வது கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? சி ஆன்சர் ஹரிலால் விஜய் கனியா. 16வது கேள்வி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? பி ஆன்சர் குடியரசுத் தலைவர். 17வது கேள்வி. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் டேஸ் வயது நிரம்பும் வரை பதவியில் இருப்பார். சி ஆன்சர் 62. 18வது கேள்வி. பொதுநல வழக்குகள் என்பவை டேஸ் எனும் செயல்முறையின் ஒரு பகுதியாகும். பி ஆன்சர் பங்களிப்பு நீதி. 19வது கேள்வி. இந்திய அரசமைப்பு டேஸ் ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. பி ஆன்சர் 1950. 20வது கேள்வி. சட்டத்தின் ஆட்சியில் டேஸ் முதன்மை சிறப்புகள் உள்ளன. பி ஆன்சர் 3. 21வது கேள்வி. மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டத்தை டேஸ் என்பர். பி ஆன்சர் ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். 22வது கேள்வி. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் டேஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பி ஆன்சர் 1948. 23வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆன்சர் டிசம்பர் 10. 24. ஐநா சபை நாள் எப்போது? ஆன்சர் அக்டோபர் 24. 25வது கேள்வி. மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. சி ஆன்சர் 30.
ஜுவாலஜி உறுப்பு 25 கேள்வி. முதல் கேள்விங்க, ஏபி மற்றும் ஓ ரத்த வகைகளை அடையாளம் கண்டறிந்தவர் யார்? மீன் சார் கார்ல் லான்ஸ்டீர். 27 சிவப்பணுவின் மேற்புற படலத்தில் உள்ள ஆன்டிஜன்களுக்கு டேஸ் என்று பெயர்? ஏன் சார் அக்லிட்டினோஜன்கள். 28 கேள்வி, ஒவ்வொரு IA மற்றும் IB அதாவது I to the power of B அல்லிலும் டேஸ் நொதியினை உற்பத்தி செய்கின்றது? ஏன் சார் டிரான்ஸ்ஃபரேஸ். 29 கேள்வி, பால் குரோமோசோம்கள் தவிர மீதமுள்ள அனைத்தும் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? ஏன் சார் உடல் குரோமோசோம்கள். 30 கேள்வி, மனித Y குரோமோசோமின் அளவு டேஸ் ஆகும்? சேம் சார் 60 MP. 31 கேள்வி, மனிதனில் பால் நிர்ணயம் செய்யும் மரபணுக்கள் 2 பால் குரோமோசோம்கள் உள்ளன. இக்குரோமோசோம்களுக்கு டேஸ் என பெயர்? ஏன் சார் அல்லோசோம்கள். 32 எக்ஸ் குரோமோசோமை ஹென்கிங் என்பவர் டேஸ் ஆண்டு கண்டுபிடித்தார்? பிஎன் சார் 1981. 33 கேள்வி, டேஸ் என்ற சொல் குரோமோசோம்களை படமாக காட்சிப்படுத்துதலை குறிக்கும்? பிஎன் சார் குரோமோசோம் வரைபடம். 34 ஒரு நபர் ஒடுங்கிய அல்லீல்களை பெற்றிருக்கும்போது டேஸ் நொதியை உற்பத்தி செய்ய முடியாது? பிஎன் சார் டைரோசினேஸ். 35 ஒரு குறிப்பிட்ட குறைபாட்டு நோயின் பண்புகளாக வெளிப்படுகிற பல்வேறு அடையாளங்களும் அறிகுறிகளும் டேஸ் எனப்படும்? பிஎன் சார் சிண்ட்ரோம். 36 டேஸாவது குரோமோசோம் ட்ரைசோமி நிலையில் இருப்பதை டவுன் சிண்ட்ரோம் என அழைக்கிறோம்? ஏன் சார் 21. 37 சில குட்டிலை கொண்ட பாரமிஷ வகைகளின் சைட்டோபிளாசத்தில் இணை உயிரியான கப்பா துகள்களை கொண்ட பாரமிஷ வகைகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? ஏன் சார் கொல்லி பாரமிசியாக்கள். 38 பிரான்சிஸ் கால்டன் என்பவர் டேஸ் ஆமாடு யூஜெனிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கினார்? பிஎன் சார் 1855. 39 டேசில் கிரியர் மென்டல் மரபணு கோட்பாடுகளை முதலாக விளக்கினார்? பிஎன் சார் 1860. 40 கேள்வி, ஒவ்வொரு நியூக்ளியோடைட் துணையாளகம் டேஸ் பகுதிகளை கொண்டது? பிஎன் சார் 3. 41 கேள்வி, டேஸ் என்பவர் தான் RNA உலகம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார்? பிஎன் சார் வால்டர் கில்பர்ட். 42 புரோகரியேட்டுகளில் குரோமோட்டின் அமைப்பு இல்லாததால் அவை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன? டிஎன் சார் ஜூனோபோர். 43 யாருடைய கூற்றுப்படி இயற்கையே மிக சிறந்த தேர்ந்தெடுக்கும் சக்தியாகும்? பிஎன் சார் டார்வின். 44 திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? ஏன் சார் ஹிகோ டிகிரிஸ். 45 ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியியல் பரப்பில் அமையும் மற்றொரு செயலில் ஒத்திருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தகவமைப்பு பரவல் தோன்றுவதற்கு காரணம் டேஸ் ஆகும்? பிஎன் சார் குவி பரிணாமம். 46 ஒரே விதமான சுற்றுச்சூழல் நிலைமாற்றம் பெற்று பல்வகை சுற்றுச்சூழல் நிலைகளை கொண்டதாக மாறும்போது டேஸ் வகை தேர்வுமுறை செயல்படுகிறது? டிஎன் சார் உடைத்தல் முறை தேர்வு. 47 ஹோமோ ஹாபிலிஸ் உயிரினத்தின் மூளையின் அளவு டேஸ் கன சென்டிமீட்டர் ஆகும்? பிஎன் சார் 650 to 800. 48 டேஸ் என்பது ஒரு இனக்கூட்டத்தில் உள்ள உயிரினங்களை துணை இனக்கூட்டங்களாக பிரிக்கும் முறையாகும்? பிஎன் சார் தனிமைப்படுத்துதல். 49 டேஸ் என்பவர் சிற்றினத்தை மரபு ரீதியாக தனித்துவம் வாய்ந்த இனப்பெருக்க தனிமை பெற்ற இயற்கையான இனக்கூட்டம் என்று வரையறை செய்கிறார்? பிஎன் சார்
எம்இ எமர்சன். லாஸ்ட் ஒன் கொஸ்டின். ஒரு சிற்றினம் பிரிதல் அடைந்து 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சிற்றினங்களாக மாறுவது டேஸ் எனப்படும். பி ஆன்சர் கிளாடோஜெனிசிஸ். ஓகே ஸ்ட்ரெஸ் இது கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.